உணவு எடுத்துக்க சொல்லி தொல்லை பண்ணுறாரு. அது மாதிரி உணவு எடுத்துக்க தயாராகுகிறார். கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இங்கே வீட்டில் நடந்த சங்கதியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அம்மையார் வந்து தன்னுடைய எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு வாழைகளை எடுத்து கொண்டு வர சொல்கிறார்கள். இந்த வாழைகளை எடுத்து வரும்போது பாம்பு தீண்டிடுது. பாம்பு தீண்டும் போது என் திருநாவுக்கரசர் வருகிறார். வந்து இது மாதிரி பையன் எங்கே பையனோடு அமுது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் மறைச்சிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் கோயிலுக்கு எடுத்தும் போய் அவருடைய வந்து இந்த நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார். திருப்பி இந்த கதை அப்போதி அடிகளார் கதை. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, அந்தனர் மரபிலே வந்தவர் அப்போதி அடிகள். இவர் வந்து சைவ சமயத்தை சேர்ந்த சைவ வேளாளர். குரு வந்து யார் என்பது என்று பார்க்கவில்லை. அந்தனரா அவர் ஏற்பட்டவரா என்று சொல்லிட்டு அந்தனர் பார்க்கல, சைவ வேளாளர் பிறந்தவர் என்று. அதனால குரு வந்து அவர் என்ன ஜாதி என்ன மதம் என்று கீழ்பட்டவரா மேல் ஜாதியா அப்படின்னு எதுவும் பார்க்காம அவருடைய சைவ தொண்டுக்கும் அவருடைய சிறந்த இது செய்கைக்கும் சேர்ந்து அவர் குருவாக ஏற்றுக்கொண்டார். மானசீகமாக குரு ஏற்றுக்கொண்டார். அதுதான் முக்கியமானது. இந்த கதையில முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. இன்னைக்கு திருவாசகத்தில் பார்க்க வேண்டியது அச்சப்பத்தில் 35 அச்சப்பத்து 3 பாடல் சொல்லியாச்சு. 4வது பாடல் உங்களுக்கு எளிமையான பாடல் தான், எல்லாம் தெரிஞ்ச பாடல் தான். யாருனாவது சொல்றது இருந்தாலும் வந்து சொல்லலாம். அப்போ இல்லைன்னா அடியன்னு சொல்லிடுறப்போ அம்மா ராதாமையார் சொல்றேன்னு சொன்னாங்க. நாலாவது பாடல் கிளியனார் கிளவி அஞ்சே அவர் கிரி முறுவல் அஞ்சே வெளிய நீராடும் மேனி வேதியன் பாதம் நன்னே துடிகுலாம் கண்ணராகி தொழுத அழுது உள்ளம் நெக்கிங்கு அலியிலாதவரை கண்டார் அம்மனாம் அஞ்சுமாரே. கிளியனார் கிளவி அஞ்சே. கிளியை போன்ற கொஞ்சம் மொழி பேசுகின்ற பெண்களை நம்ப மாட்டேன். அவர் கிரி முறுவல் என்ஜன், அவர்களை கண்டு பயப்பட மாட்டேன். அவர் கிரி முறுவல் வஞ்சனையுடைய பேச்சுக்கு மயங்க மாட்டேன். வெளியே நீர் ஆடும் மேனி திருமேனியிலே விபூதி அணிந்திருக்கின்ற வேதியன் என்னுடைய எம்பெருமான் பாதம் நன்னி அவருடைய திருப்பாதங்களை நினைந்து துளிவுலாம் கண்ணராகி அவரை நினைந்து அவர்களை நினைக்கும் பொழுது கண்கள் துளிவுலாம் கண்ணீர் சிந்தி தொழுது வணங்கி அழுது உள்ளம் நெகிழ்ந்து அழுது உள்ளம் நெகிழ்ந்து இங்கு அறியில்லாதவரை கண்டால் உள்ளம் உருகாதவரை கண்டால் நான் பயப்படுகிறேன் அஞ்சுகிறேன் என்று இந்த பாடல். அடுத்த 5வது பாடல் இனியலாம் வரினும் மஞ்சே பிறப்பினோடு இறப்பும் மஞ்சே துணிநிலா அணியினாந்தன் தொண்டருடு அழுந்தியம்மான் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே. திணியலாம் வரினும் மஞ்சே. நோய் எந்த நோய் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன். பிறப்புக்கும் இறப்புக்கும் அஞ்சவில்லை. துணிநிலா அணியினாந்தன் பிறையை சூடியவனே எம்பெருமானே தொழும்பொரோடு அழுந்தியம்மான் திணிநிலம் பிளந்தும் காணா. பூமியை பிளந்து கூட திருமால் பிரம்மார் காண முடியாத திருவடியை சிவந்த திருவடியை பரவி துதித்து வெந்நீர் அணிகளாதவரை அவனை எம்பெருமானை துதித்து வெந்நீர் அணிகளாத திருநீர் அணிய மாட்டாதவரை கண்டால் நான் பயப்படுகிறேன் அஞ்சுகிறேன் என்று. வானுலாம் எரியும் மஞ்சே வரை புரண்டிடினும் மஞ்சே தோளுலாம் நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன் தாள தாமரைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நெய்யும் ஆளாதவரை கண்டார் அம்மனாம் அஞ்சுமாரே. வாளுலாம் எரியும் அஞ்சே. ஒளி வீசுகின்ற நெருப்புக்கு அஞ்ச மாட்டேன். வரை புரண்டிடும் அஞ்சே. வரைனா மலை. மலையே புரண்டு வீழ்ந்தாலும் புரண்டு அணிந்து என் மேல் வீழ்ந்தாலும் அஞ்ச மாட்டேன். தோளுலாம் நீற்றல். தோள்கள் மேலே வீதி உடையவனாக இருக்கின்ற எம்பெருமான். ஏற்றல்னா காலையை ஊர்தியாக உடையவன். காலை